கனியிடை சுளை என்ன, கலையிடை சார் என்ன, பனிமலர் தேன் என்ன, பாகிடை சுவை என்ன, நனிப்பசு பால் என்ன, தென்னை தரும் இளநீர் என்ன, இவை எல்லாவற்றிற்கும் மேலான இனிமையான சுவையுடைய என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கு என்னுடைய தலை வணக்கம். இதோ என் உரையின் துவக்கம். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் நற் புண்ணியம் சேர்ந்தன, தாயின் பேரும் சதி என்ற நாமம். கவலை வேண்டாம், நான் பெண் நியத்தை பற்றியோ பெண் உரிமைகளை பற்றி மட்டுமே பேசப் போவதில்லை. ஏனென்றால் பெண் உரிமை என்பது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதுதானே தவிர யாரும் கொடுக்கப்பட வேண்டியதல்ல என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இருப்பினும் எனக்குள் ஒரு ஐயம் ஏற்பட்டுள்ளது. அது என்னவென்றால், நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் கொடுமைகளுக்கு 9 மாத குழந்தையும் 7 வயது சிறுமியும் இன்னலாக்கப்பட்டு வருவதைக் கண்டு, எங்கே வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதனை மீண்டும் உயிர் பெறச் செய்து விடுவோமோ என்கிற ஐயம்தான் என்னுள் ஏற்பட்டுள்ளது. பெண்களே, பகலவன் முன்னால் பனிப்பாறைகள் வேண்டுமானால் சரிந்து விழலாம். நாம் பனிப்பாறைகள் அல்ல, அந்த ஆதவனை போன்ற ஆற்றல் உடையவர்கள் என்பதால் தான் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞானச்செருக்கு செம்மை மாதர்க்கு உரித்தானது என்று பாரதி நம்மை பார்த்து பாடினார். அப்படியெனில் நம் பெண் பிள்ளைகளுக்கு தன் நம்பிக்கையோடு தற்காப்பு கலைகளையும் கற்றுக் கொடுத்து இச்சமூகத்தில் ஒரு வீர மங்கையாக திகழச் செய்ய வேண்டும். சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் திசையினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கும்மியடி பெண்ணே என்று மாறுதட்டி கொண்டாலும், நாளுக்கு நாள் எல்லா துறைகளிலும் உயர் பதவிகளிலும் பெண்கள் தங்களது ஆளுமையினை நிரூபித்து வளர்ந்து வருவதை பார்த்து பூரிப்படைந்தாலும் கூட, இன்றும் சில பெண்களுக்கு அடுப்படி என்பது ஒரு கசையடியாக விழப்பட்டு அவர்களது திறமைகள் மறுக்கப்பட்டு மறைக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் உலக சரித்திரத்தில் பல பெண் பெயர்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்று? ஆம், கருப்பின மக்களுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங்கினை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு இணையான ஒரு பெண் போராளியின் பெயர் உங்களுக்கு தெரியுமா? தென் ஆப்பிரிக்காவில் காந்தியடிகளுக்கு இணையாக போராட்டத்திற்கு துணையாக நின்ற தில்லையாடி வள்ளியம்மையை நம்மில் போற்ற எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? இப்படி மருத்துவத்துறையிலும் கணித துறையிலும் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சரித்திரத்தில் இடம்பெற்ற பெண்களின் பெயர்கள் எங்கே? பெண்களே, சரிந்து கிடக்கும் உங்களது திறமைகளை சொரிந்து எடுத்து இச்சமூகத்திற்கு காட்டுங்கள். உங்கள் எண்ணங்களுக்கு ஊக்கமளித்து வானத்தில் சிறகடிக்க விடுங்கள். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று இந்த சரித்திரம் பேசட்டும் என்று கூறி, என் நாவிற்கு தடை போட்டு என் காலிற்கு நடை போட்டு, பெண்மை வாழ்க, பெண்மை வெல்க, எங்கும் பெண்மை ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.